நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் ப்ரோக்கோலி தவா ஃப்ரை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். 2 தக்காளி பெருசு, 2 ஆனியன் பெருசு, 10லேருந்து 12 காஞ்ச மிளகா, 6 முந்திரி, 5 பூண்டு 2 கட் பண்ணது. வெஜிடபிள்ஸ் பன்னீர் சுடு தண்ணியில் போட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சது, அப்புறம் ப்ரோக்கோலி பாயில் பண்ணி வச்சது. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 5 to 10 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு அரைக்க தேவையான எல்லா பொருட்களும் அதில் போடுங்க. ஃபஸ்ட்டு முந்திரியை போடணும். அப்புறம் வெங்காயம் லைட் ப்ரௌன் கலரில் ஆனால் போதும். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலரில் ஆனான்னு பார்க்கலாம். வெங்காயம் இப்போ லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டை போட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கணும்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாவை போட்டுடலாம். இப்போ இது ஆறணுன்னு இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ அது ஆறுறதுக்குள்ள நம்ம பன்னீரையும் ப்ரோக்கோலியும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு தவா வச்சுக்கிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் மேலே நெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேலே பன்னீர் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பன்னீர் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறோம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனோன்னா அடுத்த சைடு திருப்பி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் ப்ரோக்கோலியை ஃப்ரை பண்ணணும். பன்னீர் ஃப்ரை பண்ணி முடித்தோன்னே இது ஒரு 5 minutes வச்சா போதும். இப்போ ஒரு பேனில் எண்ணெயை போட்டு அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் பூண்டும் கட் பண்ணி வச்சதை போடுங்க. போட்டு பேஸ்ட் ரெடி ஆகிட்டு இந்த பேஸ்ட்டையும் அதோட தண்ணியையும் நம்ம இதில் போட்டு ப்ரோக்கோலியும் பன்னீரையும் போட்டு தாளிச்சிட்டா முடிச்சு ஒரு 5 minutes கழிச்சு எடுத்துடலாம். மிக்சர் போட்டாச்சு. இப்போ அதோட தண்ணியை ஊற்றிடலாம்.
இப்போ பாயில் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாயில் ஆகிருக்கும்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரைடு பண்ண பன்னீரையும் ப்ரொக்கோலியும் அதில் போட்டுடலாம். அப்புறம் ப்ரொக்கோலிக்கு இப்போ போட்டு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கார்னிஷ் பண்ணிட்டு எடுத்துடலாம்.